வணக்கங்க. இந்த வீடியோல என்ன பார்க்குறோன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு சீலிங் லைட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாக்ஸில வந்துட்டு நம்மளா செட் பண்ணுற மாரி தான் குடுத்துட்டாங்க. இது வந்து அலுமினியம் ஃப்ரேம்ல நம்ம லைட்டோட அட்டாச்மெண்ட் குடுத்துட்டாங்க. இதுதான் ஒண்ணொண்ணா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சரி அப்கமிங்கில பாருங்க ஃபிக்ஸ் பண்றத. சரி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது மாரி ஒண்ணொண்ணா ஹோல்ஸ் குடுத்துருவாங்க. இத நம்ம தனித்தனியா எடுத்து எடுத்து நம்ம உள்ள வச்சு நம்ம லாக் பண்ணுறது தான். இதில உள்ள வச்சு இப்போ லாக் பண்ணியிருக்கேன். இத போல்ட் போட்டு இன்னும் நம்ம ஃபுல் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு டைட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இத நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃப்ரேம் அந்த லைட் இருக்குல்ல, அத வச்சுட்டேன். அதுலேருந்து இந்த பெருசா இருக்கிற கம்பி வந்து குடுத்துட்டாங்க. இத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னாடி போல்ட் குடுத்துருந்தாங்க. அத வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இது 2யும் தான் இங்க நம்ம மாட்டணும். இது சின்னது, அது பெருசு. பெருசு வந்து நம்ம நல்லா தொங்கி குடுக்கறதுக்காண்டி குடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் எப்படி எனக்குன்னு தெரில. அப்புறம் நானும் சில வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் பண்ணேன். ஒரு வேளை ஃபைனலாக முடிச்சுட்டேன். அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். சரி நம்மளே செய்யலாம். எதுக்கு இத போய் நம்ம வெளிய ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அத பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒரு வழியா நானே மாட்டிட்டேன். இதே மேலே இருந்துட்டு ஹூக் அதில குடுத்துருந்தாங்க. அது நமக்கு செட் ஆகல. ஸோ இந்த இதுக்குள்ள நம்ம ஒரு எஸ் டைப் உள்ள மாட்டுறது ஒரு எஸ் டைப் ஹூக் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதை நானும் வாங்கிட்டேன். அப்புறம் இதுக்குள்ள கிறிஸ்டல் போடணுங்க. அந்த கிறிஸ்டல் போட்டு பாருங்களேன் அழகா சூப்பரா இது செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தடவை சுவிட்சை போட்டு ஆன் பண்ணால் ஒரு ஒரு லைட் ஒன்று ஒன்று மாறும். ஃபஸ்ட்டு அது ஆர்பிஜிபி அதுக்கப்புறம் மாற்றணும். ஏ காய்ஸ் ஒரு வழியா மாட்டியாச்சு. இதான் ஃபங்க்ஷன் ரிமோட்டு. இப்போ பாருங்கள் நான் அழுத்துறேன் அப்படியே நல்லா மாறும் பாருங்க. அது பிரைட்டு, இது டிம்மு. இதுலேயே நம்ம ஏற்றி இறக்கிடலாம். ஆப்ஷன் நல்லா இருக்குல்ல? ஆமாம். நெக்ஸ்ட் இது ஆன் ஆஃபு, ஆஃபு, ஆனு. இதுவும் ஆன் ஆஃபு. ஆர்பிஜி டைம்னா அப்படியே அதுக்குள்ளேயே கொஞ்சம் கலர்லாம் மாறும். தெரியுதுங்களா உள்ள? செம்மையா இருக்குல்ல?